வணக்கம், வெல்கம் பேக் டு DoItTamilan சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பண்ணி கையிலேயே வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு பூமராங் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஆல்ரெடி பூமராங் வீடியோ வேற ஷேப்ல எல்லாம் போட்டு வேற லெவல் பண்ணியிருப்போம். ஸோ பார்க்காத நண்பர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்க போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம செய்ய போகிற பூமராங்க்கு வந்து நார்மல் ஒயிட் கலர் A4 ஷீட்டே போதுமானது தான். ஸோ நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுனால கலர் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணணுன்னா கலர் கூட நீங்களும் ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு A4 ஷீட் எடுத்துக்கலாம். அதை வந்து பாதியாக மடிச்சுட்டு நான் இப்போ எப்படி 2 பகுதியாக கட் பண்ணுறனோ அதே மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. இது வந்து நார்மலாக நீங்கள் A4 ஷீட் ஒயிட் கலரில் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே ஒரு A4 ஷீட்டில் அதை வந்து பண்ணிடலாம். நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் பண்ணுறனால இது ஒரு கலர் அது ஒரு கலராக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இப்படி பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஒரே ஒரு பாதியை மட்டும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ வந்து இன்னொரு கலர் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன பிடிச்ச கலரோ அதே மாதிரி பாதியாக கட் பண்ணிட்டு அதுலேருந்து ஒரு பாதியை பிச்சுட்டு ஸோ இதுலேருந்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா 2 டபுள் கலர் நம்மக்கிட்ட இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணதுலேருந்து ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். அதை வந்து நான் எப்படி பாதியாக மடிக்கிறேனோ அதே மாதிரி மடிச்சிடுங்க. ஸோ முடிச்சது வேணால் இதெல்லாம் கிழிக்க தேவையில்லை. இதான் நம்மளுக்கு சென்டர் லைனு. ரைட் சைட்லேருந்து ஒரு பாதியை மடித்து இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. அதே போல் லெஃப்ட் சைட்லேருந்து ஒரு பாதியை மடித்து இந்த சென்டரில் வச்சுக்கோங்க. ஸோ இதை அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இதுக்கு நடுவில் கொஞ்சம் ஓப்பன் மாதிரி தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்னொரு பேப்பர் இருக்கும்ல, அதுக்கும் இதே கான்செப்ட் தான். ஸோ நீங்கள் ரெண்டையும் மடக்கி இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ இதை மடக்கி முடித்த உடனே சென்டரில் மட்டும் சின்னதாக ஒரு ஓப்பன் இருக்குல்ல, ஸோ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நம்ம செலோ டேப் யூஸ் பண்ணி ஸோ பாதியாக நான் எப்படி இப்போ வைக்கிறேனோ அதே போல் பாதியாக எடுத்துகிட்டு ஸோ சைடில் மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்டிங்கன்னா இந்த சைடும் அந்த சைடு வந்து கரெக்டாக ஒட்டிக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா செலோ டேப் பீசஸ்லாம் அந்த டாப்பில் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை மட்டும் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் இன்னொரு பேப்பர்லேயும் சென்டரில் கேப் இருக்கும். இதே போல் தான் நீங்கள் செலோ டேப் ஓப்பன் பண்ணி டாப்பில் மட்டும் அந்த 2 சைடு மட்டும் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ ஃபுல்லாக முடிச்சதுக்கப்புறம் இது ரெண்டுமே ஃபிக்ஸ் ஆகிடும், எந்த ஒரு கேப்பும் இல்லாமல். ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் டைமென்ஷன்லாம் இருக்குது, அதான் ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு லாங் சைஸ் ஸ்கேல் எடுத்துகிட்டு இது மேலே வச்சு பார்த்தீங்கன்னா 29.809 அந்த சம்திங் இருக்கும். ஸோ அதுலேருந்து பாதியாக வந்து 14.9 வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் சென்டரில். ஸோ இதே போல் தான் இன்னொரு ஷீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14.9 14.8 கிட்ட வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் லாங் சைஸ்ல இருந்து நம்ம ஒரு பாதியா வந்து ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுக்க போறோம். ஸோ ரெண்டுக்குமே ஒரு பிளஸ் சிம்பிள் மாதிரி போட்டுங்க. அப்பதான் இது மேலே வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த கலர் மேலே வரணும் எந்த கலர் கீழே வரணும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் மேலே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் இந்த 2 பிளஸ் சிம்பிளையும் ஒன்றா சேர்த்து நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டிங்கன்னா இது சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு அசைவும் இல்லாமல் இருக்கும். அப்படியே மேலே ஒரு செலோ டைமை மட்டும் போட்டு நான் எப்படி ஒட்டுறனோ அதே மாதிரி ஒட்டிடுங்க. ஸோ இந்த சைடும் ஒட்டிட்டு அப்படியே பேக் சைடு திருப்பி இந்த சைடும் ஒட்டிக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் எப்படி பாட்டமில் 5 சென்டிமீட்டர் வைக்கிறேனோ அதே மாதிரி உங்கள் ஸ்கேலை வந்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 0க்கு ஒரு மார்க்கையும் அதே போல் கீழே இறக்கி 2லையும் ஒரு மார்க் வச்சுக்கோங்க. ஸோ இதே போல் தான் 4 சைடுமே நீங்கள் வைக்கணும். கரெக்டாக பார்த்துக்குங்க. 5 சென்டிமீட்டர் வச்சுட்டு டாப்லேருந்து 0க்கு ஒரு மார்க்கு 2 சென்டிமீட்டருக்கு ஒரு சின்ன மார்க் வந்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம அந்த குட்டி மார்க் வச்சோம்ல, ஸோ அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லாக தனியாலாம் எடுத்துடாதீங்க. ஸோ அதுலேருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர் நான் எப்படி சின்னதாக கட் பண்ணுறனோ அதே போல் இந்த சைடும் கட் பண்ணிட்டு அப்படியே கீழாப்பில் வந்து மடச்சு விட்டுருங்க. ஸோ இதே போல் தான் 4 சைடுக்குமே நீங்கள் மடிச்சோன்னா கொஞ்சம் பெருசாக சின்னதாக மடித்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு ஃபைனல் ஸ்டெப் வந்து பார்த்தோம்னா நீங்கள் 4 சைடு மடிச்சிருப்பீங்களா, ஸோ அது வந்து பாட்டமில் இருக்க மாதிரி பார்த்துட்டு டாப்பில் நான் எப்படி இப்போ லைட்டாக சின்னதாக வந்து மடிச்சு விட்றனோ அதே போல் வந்து 4 சைடுமே மடிச்சு விட்ருங்க. ஸோ இதுக்கும் அளவெல்லாம் கிடையாது, ஒரு 1 சென்டிமீட்டருக்குள்ளே நீங்கள் மடிச்சிங்கன்னா ஓகே தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பூமராங் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ இதை விட்றதுக்கும் கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ஸோ அதையும் வாங்க நம்ம ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இதை ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரொசீஜர்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் 4 சைடில் எந்த சைடு பாட்டம் வேணாலும் கரெக்டாக நம்ம வந்து அந்த 2.5 சென்டிமீட்டர் அது மாதிரி கட் பண்ணியிருப்போம்ல, ஸோ அந்த இடத்துக்கு ஆப்போசிட் சைடில் வந்து பிடிச்சிக்குங்க. நம்ம அந்த 2 சென்டிமீட்டர் கட் பண்ணதை வந்து நம்ம பாட்டமில் தான் மடிச்சு விட்டுருப்போம். ஸோ அது பாட்டமில் இருக்க மாதிரியே பிடிச்சிக்குங்க. அப்படியே பிடிச்சிட்டு உங்கள் கையை மட்டும் லைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணிட்டு அப்படியே இதை விட்டிங்கன்னா சூப்பராக வந்து பறந்து போயிடும். நீங்கள் 4 சைடில் நீங்கள் எந்த சைடு வேணாலும் பிடிச்சிக்கலாம். நான் நார்மலாக கலரும் இல்லாமல் நார்மல் A4 ஷீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அதையும் உங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணி தான் காமிச்சிருக்கேன். வீடியோ ரொம்பவே சிம்பிளாக சூப்பராக இருந்திருக்கும். இந்த பூமராங் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் பூமராங்கோட கிளம்பிட்டேன், நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்ணுறேன். பாய்.